வச்சிட்டு இருக்கேன். மிட்டாயை பற்றி வீடியோ போடவே இல்லை, மறந்துட்டியா? ஆமாம் மறந்துச்சு. இப்போ ஒரேடியா வீடியோ போட்டுதே ஆகணும். இதுதான் கண்ணு மிட்டாயி பிடிச்சிருமா? ஸோ காய்ஸ், ஏதோ கண்ணுக்குள்ளே ஏதோ வெள்ளை கலரு மாவுமானி ஏதோ வச்சுருக்காங்க, ஏமாற்றி விட்டாங்க நம்மளை. பாருங்க காய்ஸ், ஆனால் ஸ்மெல்லு செமையாக இருக்குது காய்ஸ். சாப்பிட்டு பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும் போல. சரி, இந்த வீடியோ இந்த மிட்டாய் நல்லா இருக்குன்னு நினச்சிருக்கேன். அடுத்த மிட்டாய் போவோம். அழுக்கு மண்டை மிட்டாய் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இருக்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக வேணுமே இருக்கிற மாதிரி எப்பா. ஸோ காய்ஸ், வர மாட்டேங்குது காய்ஸ். அடுத்து பேனா மிட்டாயை பார்த்துருவோம். இப்போ பேனா மிட்டாயே என்னடா இது இப்படி வருது? இதுவும் ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கவர் மேலே வருது. என்னது இது? மூடி துண்டா கலந்துருச்சு போல. சரி காய்ஸ், அப்பா பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கேன். பிரிஞ்சிருச்சு காய்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கியா? ரெடி ஸ்வீட் காய்ஸ். பிரிச்சுட்டேன் காய்ஸ். ஒரு வழியா நசுக்கி போட்டாங்க. இவங்க எப்படி நசுக்கிட்டாங்கன்னு பாருங்க. இப்படிலாம் நசுக்கினாங்கன்னா எப்படி காய்ஸ் சாப்பிட முடியும்? ஸோ இதோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காய்ஸ். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நிறையா சப்ஸ்கிரைப் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம புதுசாக ஒரு கடை தொடங்க போகிறோம். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கேண்டீஸ்லாம் வைக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க காய்ஸ். ஓகே, டேக் கேர், பை காய்ஸ்.